இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். எல்லா வீடியோவுமே யூஸ்ஃபுல்லான விஷயம் தான். சோ இங்க வாட் எவர் இந்த வார்த்தையை கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. கேள்விப்படாத ஆளே இருக்க மாட்டாங்க. வாட் எவர் இட் இஸ் வார்த்தையை பயன்படுத்தாத ஆங்கிலமே கிடையாது. சரியா? சோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வாட் எவர். இந்த வாட் எவரை எங்க பயன்படுத்துறது, எந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு பயன்படுத்துறதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ வாட் எவர் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாமா? எதுவாக இருந்தாலும், எது நடந்தாலும், என்னவா இருந்தாலும், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாத்துக்குமே நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஓகே, வாட் எவர் அப்படின்னா எதுவாக இருந்தாலும், நம்ம எப்படினாலும் சொல்லிக்கலாம். எதுவாக இருந்தாலும், என்னவானாலும், இந்த மாதிரி எப்படினாலும் நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். வாட் எவர்ங்கிற வேர்டை வச்சு உங்களால சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஈஸியா பேச ஆரம்பிச்சிடலாம். இப்ப பாருங்க, அவள் எது சொன்னாலும் கேள். சோ இங்க சொன்னாலும் தானே கொடுத்துருக்கு. வாட் எவர் எதுவா இருந்தாலும் அப்படின்னா எதுவும் கொடுக்கலையே. இங்கிலீஷை பொறுத்தவரையும் தமிழ்ல இருக்கிறத அப்படியே நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாம் வரும்னு கிடையாது. சோ நம்ம மீனிங்கை மட்டும்தான் எடுத்து நம்ம மாத்தணும். இப்போ எதுவாக இருந்தாலும் அப்படின்னா இங்க என்ன மீன் பண்ணுது? அவள் எது சொன்னாலும் கேள். அவள் எது சொன்னாலும் சரி, அவள் என்ன இது பண்ணாலும் கேளு அப்படின்னு சொல்லி சொல்றோம். சோ எதுவா இருந்தாலும் என்ன பண்ணணும்? கேளு அப்படிங்கிற மீனிங் தான். பேக்ல இருந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு மூவ் பண்ணிக்கலாம். இப்ப பாருங்க, கேள். கேள்ங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? லிசன். சோ லிசன். சோ இது தமிழ்ல ஃபர்ஸ்ட் நம்ம பிரிக்கலாம். சொன்னாலும் அப்படிங்கறது என்ன சொல்லுவோம்? சொல் கூட்டல் ஆனாலும். ஓகே, சொல் கூட்டல் ஆனாலும். சோ இப்ப இந்த சொல்ல தனியா எடுத்துருங்க. ஓகே, ஆனாலும்ங்கிறது மட்டும் நமக்கு போடலாம். சோ லிசன் வாட் எவர். இந்த சொல்லுங்கிறது வந்து எங்க வந்துரும் அப்படின்னா அந்த பொண்ணோட வந்துரும். சோ இந்த எது ஆனாலும் அப்படிங்கறத சேர்த்து தான் நம்ம என்ன எழுதிருக்கோம்? வாட் எவர் அப்படின்னு சொல்லி எழுதிருக்கோம். அப்போ இங்க அவள் சொல், இதைத்தான் நம்ம இங்க எழுத போறோம். சோ அவள் அப்படிங்கறத she, சொல். அப்போ அவ சொல்றத, அப்ப சொல்றத அப்படிங்கும் போது she says. ஓகே, அப்ப இந்த சென்டென்ஸ் பாருங்க, listen whatever she says. ஓகே, அவ எது சொன்னாலும் கேளு. அடுத்தது பாருங்க, எது நடந்தாலும் அமைதியாக இரு. சோ இந்த நடந்தாலும்க்கும் அதே மாதிரிதான், நட கூட்டல் ஆனாலும். ஓகே, நட கூட்டல் ஆனாலும். எது நடந்தாலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ எது ஆனாலுங்கிறத நம்ம சென்டர்ல போட போறோம். இப்போ இங்க நம்ம ஃபர்ஸ்ட் எழுத போறது என்ன அப்படின்னா அமைதியாக இரு. ஸ்டே காம். அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸ்டே காம். ஓகே, ஸ்டே காம் வாட் எவர். ஸ்டே காம் வாட் எவர். நடங்கிறது இங்க வாக்கிங் கிடையாது. ஓகே, நடங்கிறது வாக்கிங் கிடையாது. நடந்தாலும் சோ விஷயங்கள் நடக்குது, அதை பத்தி சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல நம்ம வாக் அந்த மாதிரி எல்லாம் போடக்கூடாது. அப்ப நம்ம இங்க என்ன போடணும் அப்படின்னா ஹேப்பன். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா, எது நடந்தாலும் அப்படின்னா வாட் எவர் ஹேப்பன். என்ன நடந்தாலும் நீ என்ன செய், அமைதியா இரு அப்படிம்பாங்க. சோ வாட் எவர் ஹேப்பன் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்டே காம் வாட் எவர் ஹேப்பன். எது நடந்தாலும் அமைதியா இரு. அடுத்தது பாருங்க, எது கிடைத்தாலும் சாப்பிடு. சோ இப்போ சாப்பிடு அப்படிங்கிறதுக்கு eat. எது தாளும் அப்படிங்கிறதுக்கு வாட் எவர். eat வாட் எவர். கிடைச்சாலும், அப்ப யாருக்கு கிடைக்குது? அவனுக்கு தான் கிடைக்குது. சோ eat வாட் எவர் யூ கெட். உனக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிடு சொல்லுவாங்க இல்லையா. சோ எது கிடைச்சாலும் சாப்பிடு, அதான். அடுத்தது பாருங்க, எது வேண்டுமானாலும் கேள். உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படி சொல்லுவாங்க. ஆனா வாங்கி தர மாட்டாங்க. ஆனா சொல்றதுக்கு மட்டும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எது வேண்டுமானாலும் கேள். சோ அப்ப கேள் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவோம்? ஆஸ்க். சோ எது ஆனாலும் அப்படிங்கிறதுக்கு ஆஸ்க் வாட் எவர். இதை நம்ம எப்படி எழுதணும்? சோ முன்னாடி இருக்க பர்சன் தான் கேட்பாங்க. சோ யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட். இது நம்ம அடிக்கடி பயன்படுத்தலாம். ஓகே, உனக்கு எது வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்படி கேட்கும் போது நம்ம இதை அடிக்கடி பயன்படுத்துவோமா? இனிமே நீங்க பயன்படுத்துங்க. ஆஸ்க் வாட் எவர் யூ வாண்ட். உனக்கு என்ன வேணுமோ கேளு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க, எது வந்தாலும் சமாளிப்போம் சொல்லுவாங்கல்ல, எது வந்தாலும் பாத்துக்கலாம் சொல்லுவாங்க. சமாளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இங்க சப்ஜெக்ட் வந்து வீல வரும். அப்போ we will. சமாளிக்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹேண்டில். we will handle. ஓகே, we will handle. எது ஆனாலும் அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன சொல்வோம்? வாட் எவர். we will handle whatever
வந்தாலும் அப்படின்னு சொல்றாங்க. சோ வந்தாலும் அப்படிங்கிறதுக்கு கம். ஓகே, we will handle whatever comes. எது வந்தாலும் நம்ம என்ன செய்யலாம், சமாளிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, எது தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லு. உனக்கு எது தேவைப்படுதோ சொல்லு, நான் வாங்கி தரேன்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ எது தேவைப்பட்டாலும் எனக்கு சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. சோ இங்க எனக்கு சொல்லு அப்படிங்கறத நம்ம என்ன சொல்லுவோம், tell me. tell me whatever. தேவைப்பட்டாலும், சோ அப்ப தேவைங்கிறது நம்ம என்ன சொல்லுவோம், you need. உனக்கு எது தேவையோ என்கிட்ட கேள்வி, என்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லும் போது tell me whatever you need. உனக்கு எது தேவையோ என்கிட்ட கேள்வி. அடுத்தது பாருங்க, எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன். சோ நான் உன்னுடன் இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் எழுதணும். நான் அப்படின்னா ஐ. இங்க வெர்பல் வேற எதுவும் கிடையாது. சோ ஐ வில் பி. சோ உன்னுடன் அப்படிங்கும் போது வித் யூ. ஐ வில் பி வித் யூ. நான் உன்னுடன் இருப்பேன். நான் உன்னுடன் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஐ வில் பி வித் யூ. நான் உன்னுடன் இருப்பேன். வாட் எவர். எப்ப இருப்பாங்க, எது நடந்தாலும். அப்ப நடந்தாலும்ங்கிறது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வாட் எவர் ஹேப்பன். வாட் எவர் ஹேப்பன்ஸ். ஐ வில் பி வித் யூ வாட் எவர் ஹேப்பன்ஸ். எது நடந்தாலும் நான் உன் கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ அதை செய். ஓகே, உனக்கு எது சரின்னு தோணுதோ அதை செய் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம செய் தான் எழுதணும். ஓகே, செய் வாட் எவர். இப்ப இதை நம்ம சென்டென்ஸ் மாக்கணும். உனக்கு எது சரி என்று தோன்றுகிறதோ, அப்போ உனக்கு அப்படிங்கும்போது யூ திங்க். உனக்கு தோணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சோ யூ திங்க் இஸ் ரைட். உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படிங்கிறதுக்கு யூ திங்க் இஸ் ரைட். அப்ப இதை நம்ம சேர்த்து எழுதும்போது do whatever you think is right. இன்னைக்கு நம்ம பார்த்த சென்டென்ஸ்ல நீங்க எந்த சென்டென்ஸ அடிக்கடி நான் பயன்படுத்த விரும்புறேன், இந்த சென்டென்ஸ் நான் தமிழ்ல தான் இது வரைக்கும் நான் சொல்லிட்டு இருக்கேன், இதை இனிமே நான் இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், நீங்க நினைச்சீங்கன்னா அது என்ன சென்டென்ஸ் அப்படிங்கறத என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோவை நீங்க கண்டினியூஸா பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். See you on next video.